இன்றைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வேதத்தின் அடிப்படையில் செபித்து பெற்றுக்கொள்வதை குறித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். லூக்கா 24வது அதிகாரம் 45வது வசனம். அப்பொழுது தேவ வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுடைய மனதை திறக்கிறார். எதற்காக? வேத வாக்கியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக. நம்மில் அநேக நேரம் வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம், ஆனால் சில காரியங்கள் நம்மளால் அறிந்து கொள்ளவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. வார்த்தை மூலமே அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதலாவது அந்த வார்த்தையோட ஆழத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இனி நீங்கள் வேத வசனங்களை வாசிக்க தொடங்குவதற்கு முன்னாக இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே, இந்த வேத வாக்கியங்களை இன்றைக்கு நான் தியானிக்கிற வேத வாக்கியங்களை நான் அறிந்து கொள்ளும்படியாக என் மனதை நீர் திறக்க வேண்டும் என்று ஜெபித்து விட்டு இந்த வேதத்தை தியானிங்கள். கர்த்தர் எல்லா காரியங்களும், எல்லா ரகசியங்களும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.